உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் விளையாதே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காயில் எப்படி கூட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி. சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. கசப்பாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப பேர் சாப்பிட்றதே கிடையாது. இதை இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் சுண்டைக்காய்னா என்னன்னு தெரியறதே கிடையாது. இது குடல் சம்மந்தப்பட்ட எல்லா நோயையுமே சரி செய்யக்கூடிய தன்மை இதில் இருக்குது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. இது சாப்பிட்றதுனால அல்சர் என்ற நோயெல்லாம் கூட சரியாகுது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அதை நல்லா கழுவிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகா எல்லாம் கூடவே நம்ம சுண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா 4-5 விசில் வர மாதிரி வச்சுருங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பக்கம் ஒரு வானிலையை வச்சு தாளிச்சுக்கலாம் வாங்க. ஒரு வானிலை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வரமிளகாய், பூண்டு, என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை அதனால் போடலை, இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதெல்லாம் தாளித்து அதில் ஊற்றி இன்னொரு கொதி வர விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பும் தெரியாது உங்களுக்கு. செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. வயிற்று பூச்சியெல்லாம் கூட செத்துரும் இது சாப்பிட்டுட்டே இருந்தால். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.